வெளியே இருந்து பார்க்குறவங்க சாமி தெரியல, கொஞ்சம் ஓரமாக நின்று அபிஷேகம் பண்ணுங்க. உள்ளே இருக்கவங்க கொஞ்சம் ஓரமாக நின்று வருங்க. நம்ம ஊர்லயா இல்ல நம்ம ஊர்ல தான் எப்போ சிவாய நமக்கா. ஃபஸ்ட்டு ஒட்டீஸ்வரர் சாமியை பார்த்துட்டு பிறகு அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா பொன்மாரில் உள்ள சிவன் கோயில் தாங்க. சக்திபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பொன்மார் வந்தீங்கன்னா பொன்மார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அருமையான கோயில் இது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். நல்ல ஒரு தரிசனம். கூட்டம், பயங்கர கூட்டம். அப்படி ஒரு கூட்டங்க அந்த கோயிலில். கிராமத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயங்கர கூட்டம். அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா புதுப்பக்கத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கோயிலுங்க இது. இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது எந்த கோயிலும் அலோடு இல்லை, ஆனால் இந்த கோயிலை மட்டும்தாங்க அலோடு. பாருங்கள், சிவனுக்கு லிங்கத்தில் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா. இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கார், அப்புறம் அம்மன் கோயில் எல்லாம் பக்கத்தில் எல்லாமே இருக்குங்க. வாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் எதிரிலே இருக்கும் இந்த கோயில். புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். ஓகேங்களா. அருமையாக இருக்கும் இந்த இடம். இந்த மாதிரி இடம் வந்து சென்னையில் இப்படி ஒரு கோயில் இருக்கா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஜோதிலிங்கேஸ்வரர் கோயிலுங்க. இது வந்து குளத்தூர் பக்கத்தில் இருக்குது. குளத்தூர்னா மாம்பாக்கம் குளத்தூர், அது பக்கத்தில் தான் இருக்குங்க. அடுத்த கோயில் நம்ம தரிசனம் மட்டும். ஓகேங்களா. இது வந்து 3வது கோயில். ஓகே.
மாதிரி நாங்கள் 14 கோயிலுக்கு போய் சிவராத்திரி அன்றைக்கி தரிசனம் பார்த்துட்டு வருவோம். எங்கள் கூட பார்த்திங்கன்னா 25 பேர் மொத்தம் இதில் நம்ம இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வேதவல்லி சமேத ஜெகதீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயிலில் ஒரு 20 நிமிஷம் இருந்தாங்க. இங்கே பாலாபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகம், எல்லா அபிஷேகம் பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அவங்களுக்கு காமிச்சேன், அதுவும் பார்த்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாண்டிட்டு இருட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த இடம் பார்க்குறதுக்கு இருட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து திருப்பூர் ரோடு டச் பண்ணுறதுங்க ரோடு பாருங்கள்.